குட் மார்னிங்ப்பா. செகண்ட் யூனிட்ப்பா. செகண்ட் யூனிட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 5 மார்க் தான் இருக்குது. ஓகேவா? மொத்தம் 8 5 மார்க்ஸ் தான். அந்த 8 5 மார்க்ஸில் டெஃபினட்டாக ஒரு 5 மார்க்ஸ் வந்துடும். நீ ஏதோ ஒரு 5 5 மார்க்ஸில் ஒரு 5 மார்க்ஸு செகண்ட் யூனிட்டில் தான் எழுத போகிறேன். ஓகேவா? அப்போ அந்த 8 5 மார்க்ஸ் படித்தாச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 5 மார்க்ஸ் எழுதலாம்ப்பா. அதில் பார்க்க ஒரு ஃபஸ்ட்டு 5 மார்க் இது தான். மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட். இந்த 5 மார்க் ஃபஸ்ட்டு 5 மார்க் புக் பேக்கில் லாங் ஆன்சரில் மொதல் கொஸ்டினாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா XYங்கிற ஒரு கண்டக்டர். ஸோ XYங்கிற ஒரு கண்டக்டர் வச்சுப்பா. ஸோ அந்த கண்டக்டரில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி அப்ளை பண்ணுறோன்னா உனக்கு ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு அது வந்து தியரியில் இருக்கும், பட் டயக்ராமில் இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ ரைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு ஸோ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோம். அப்போ XYங்கிற ஒரு கண்டக்டர் எடுத்துப்பா. ஸோ உனக்கு ரைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை அந்த கண்டக்டர் நம்ம அப்ளை பண்ணுறோம். இப்போ நார்மலாக இந்த எல்லா கண்டக்டர் என்ன இருக்கும்? ஸோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ரேண்டம் டைரக்ஷனில் உனக்கு மூவ் ஆகிட்டு இருக்கும். இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணணும்? இந்த கண்டக்டரில் ரேண்டம் டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணோன்னே ஸோ எலக்ட்ரான்ஸ் எங்கே மூவ் ஆகும்? ஸோ டுவர்ட்ஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேவா? அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கே இருக்கோ ஸோ அந்த டைரக்ஷனை நோக்கி எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன் நோக்கி என்ன பண்ணணும்? ஸோ இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் உனக்கு மூவ் ஆகும். ஸோ அந்த வெலாசிட்டி என்ன சொல்லுவோம்? ட்ரிஃப்ட் வெலாசிட்டி நம்ம சொல்லுவோம். ஸோ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி VD. அப்போ VD என்ன கேட்டிங்கன்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ஒரு முக்கியமான 2 மார்க் கொஸ்டின் இது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகுதோ ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகுதுக்கு ஆப்போசிட்டில் இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும்? உனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டை நோக்கி நகர ஆரம்பிக்கும். ஸோ அந்த வெலாசிட்டி நம்ம ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு சொல்கிறோம். ஓகேவா? ரைட். இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு dxங்கிற டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஒரு டிடிங்கிற டைமில் ஸோ டிடிங்கிற டைமில் இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா dx. ஸோ dxங்கிற டிஸ்டன்ஸு இந்த எலக்ட்ரான்ஸ் டிடிங்கிற டைமில் ட்ராவல் பண்ணுது. ஓகேவா? அப்போ அந்த dx எவ்வளோ இருக்கும்? சொல்லுது புரியுதாப்பா? அப்போ dxங்கிற டிஸ்டன்ஸுக்கு ஸோ டிடிங்கிற டைமில் ஸோ எலக்ட்ரான்ஸ் ட்ராவல் பண்ணுது அப்படின்னா ஸோ அந்த dxங்கிற டிஸ்டன்ஸ் நகரத்தில் இங்கேருந்து எலக்ட்ரான்ஸ் நகரத்தில் எவ்வளோ dxங்கிற டிஸ்டன்ஸு அது எவ்வளோ இருக்கும்? ஸோ வெலாசிட்டி வேணும்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி எவ்வளோ வேறு நகருது? VDங்கிற வெலாசிட்டி நகருது ட்ரிஃப்ட் வெலாசிட்டியில். ஸோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம். அப்போ வெலாசிட்டி VD இஸ் ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் dxஆ dx டைம் என்னது? dt. அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் நகர்ந்துருக்கும்? dx வேணும் அப்படின்னா VD இன்ட்டு dt. ஓகேவா? அந்த டிடியை கிராஸ் பண்ணி கொண்டு போகலாம். அப்போ dx ஈக்குவல் VD இன்ட்டு dt. அப்போ அந்த dx எவ்வளோனா இந்த எலக்ட்ரான்ஸு எவ்வளோ தூரம் நகருதுன்னா VD இன்ட்டு dtங்கிற டிஸ்டன்ஸு ட்ராவல் பண்ணும். இது ஓகேவாப்பா? ரைட். இல்லை பர் யூனிட் வால்யூம் இருக்குது இந்த கண்டக்டரில் பர் யூனிட் வால்யூம். ஓகேவா? ஸோ பர் யூனிட் வால்யூம்னு எடுத்தா அப்படின்னா 1 மீட்டர் கியூப். பர் யூனிட் வால்யூம் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ்னா n எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? ஸோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த நம்ம எடுத்த கண்டக்டரோட ஏரியா, இந்த கண்டக்டரோட ஏரியா திக்னஸ் இருக்கு இல்லையா? இந்த ஏரியாங்கிறது ஏங்கிறது ஏரியா. இதை இப்போ டயக்ராம் எக்ஸ்பிளனேஷன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ SYங்கிற ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிட்டோம். ஸோ அந்த கண்டக்டர் ஏரியா ஏன்னு வச்சுக்க, அதில் உள்ள என்னங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பர் யூனிட் வால்யூம்னு அர்த்தம். பர் யூனிட் வால்யூமுக்கு அந்த கண்டக்டரில் ஸோ எவ்வளோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது என்ன வச்சுக்கிட்டோம். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் பண்ணுறோம். ரைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோம். இப்போ இந்த எலக்ட்ரான்ஸு ஒரு dx டிஸ்டன்ஸு டிடிங்கிற டைமில் ட்ராவல் பண்ணுறதுன்னா அந்த தூரம் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம்? ஸோ dx ஈக்குவல் டு நம்மளுக்கு VD இன்ட்டு dt. ஸோ இதான் இந்த டயக்ராம் எக்ஸ்பிளனேஷன். இது ஓகேவா? இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிற ட்ரிஃப்ட் வெலாசிட்டி என்னது? ஸோ ட்ரிஃப்ட் வெலாசிட்டிங்கிறது VD. ஓகேவா? ஸோ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி வெலாசிட்டிங்கிறது VD. இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் மூவ்ஸ் த்ரூ த டிஸ்டன்ஸ் dx வித் இந்த டைம் இன்டர்வல் dt. அப்போ டிடிங்கிற டைம் இன்டர்வலில் இந்த எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா VD. ஓகேவா? VD ஈக்குவல் டு dx பை dt. சரியா? dx வேணும் அப்படின்னா VD இன்ட்டு dt. அப்போ அந்த டிஸ்டன்ஸ் வந்து டிடிங்கிற டைமில் ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணால் VD dt ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதை எடுத்து எழுதியிருக்கோம்ப்பா. நெக்ஸ்ட்டு இந்த d பர் யூனிட் வால்யூமுக்கு எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இந்த நம்ம இருக்கிற இந்த dxங்கிற லென்த் இருக்கு இல்லையா? இந்த dxங்கிற லென்த்துக்குள்ளே ஸோ எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னா ஸோ அப்போ அந்த வால்யூம் இன்ட்டு n. ஓகேவா? அப்போ இந்த வால்யூம் வேணும்னு அர்த்தம். ஸோ வால்யூம் வேணும்னா ஏரியா இன்ட்டு லென்த்து. ஏரியா வந்து கேபிட்டல் A, லென்த்து நமக்கு என்னது? dx. அப்போ இந்த A இன்ட்டு லென்த்து இருக்குன்னா இந்த ஏரியா இன்ட்டு லென்த்து இருக்குன்னா வால்யூம் படிச்சிடும்.
ஓகேவா? இப்போ நம்பர் ஆஃப் அவைலபிள் எலக்ட்ரான்ஸ். So number of available electrons in volume of length dx. In the volume of length dx. ஓகேவா? அப்போ அந்த dxங்கிற லென்த்துக்கு இதில் எவ்வளோ இந்த வால்யூமில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குங்கன்னா, ஸோ அப்போ அந்த ஏரியா வேணும். ஸோ அப்போ அந்த ஏரியா வேணும்னா நமக்கு ஏ இன்ட்டு dx. ஓகே, ஏ இன்ட்டு டி ஏரியா, அந்த வால்யூம் வேணும்னா ஏரியா இன்ட்டு லென்த்து ஏ இன்ட்டு dx. பர் யூனிட் எவ்வளோ இருக்கும்? n எலக்ட்ரான் இருக்கும். இப்போ ஏ இன்ட்டு dx இன்ட்டுங்க ஏ இன்ட்டு dx இன்ட்டு என்னங்கிறது அந்த dx லென்த்துக்கு உள்ள நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? இதில் நமக்கு dx தெரியலையா? dx நமக்கு என்னது? bd இன்ட்டு dt. இது சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டா தட் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு dx போல bd இன்ட்டு dt இன்ட்டு n. ஓகேவா? இப்போ வந்து அந்த வால்யூமுக்குள்ளே இந்த பகுதிக்குள்ளே எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சார்ஜ் வேணும். அப்போ சார்ஜ் வேணும்னா நம்ம ஜென்ரல் ஃபார்ம் தெரியலையே, சார்ஜ் வேணால் q ஈக்குவல் டு n. ஞாபகம் இருக்காது, ஃபஸ்ட் யூனிட் வச்சுருப்போம். ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் சார்ஜ் வேணால் q ஈக்குவல் டு ne. ஓகேவா? டயக்ராம் ட்ரேஸ் பண்ணிடுறப்ப அடுத்த சார்ஜ் வேணும் அப்படின்னா இந்த சார்ஜ் நம்ம ஸ்மால் அந்த dx அண்ட் லென்த் தான் பார்க்குறோம். அப்போ சார்ஜ் வந்து dq. இப்போ ஸ்மால் வந்தாலும் dq ஒரு டிஃபரன்ஷியேஷன் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ அந்த சார்ஜ் அந்த ஸ்மால் அந்த வால்யூமுக்குள்ள உள்ள சார்ஜ் dq வேணும்னா, ஸோ என் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்ம எவ்வளோனா இவ்வளோ எலக்ட்ரான்ஸ் அந்த வால்யூமுக்குள்ளே இருக்குது இன்ட்டு இ. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? dq ஈக்குவல் டு ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். வால்யூமில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது? அப்போ ஏ பிடி டிடி என் இன்ட்டுனது இ. ஓகேவா? அப்போ எவ்வளோ கரண்ட் இருக்கும்? இந்த கரண்ட் வேணும் அப்படின்னா இந்த கரண்ட் வேணும் ஐ ஈக்குவல் டு டிக்யூ பை டிடி. ஐ ஈக்குவல் டு டிக்யூ பை டிடி. ஐ ஈக்குவல் டிக்யூ நமக்கு எவ்வளோ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். என் இஏ பிடி இன்ட்டு டிடி. ஃபஸ்ட்டு இந்த என்இஏ எழுதிட்டு அப்புறம் பிடிடி எழுதிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த டிக்கு வெளியே சப்ஸ்டிட் பண்ணியாச்சு இன்ட்டு டிடி டிவைட் பை டிடி. அப்போ டிடி கேன்சல் பண்ணிடலாம். பை ஈக்குவல் டு என்இஏ பிடி. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டக்டரில் ஸோ ஃப்ளோ அப்படியே கரண்ட் இருப்பா. ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் மட்டும் ஒரு மார்க் இருப்பா. இது கரெக்டாக எழுதிட்டாலே இதுக்கு ஒரு மார்க் உண்டு ஆன்சர் கீழே. ஓகேவா? இதை மைக்ரோஸ்கோபிக் மாடலாக பாருங்கள். இதில் வந்து நம்ம கரண்ட் டென்சிட்டி நம்ம கண்டுபிடிப்போம். கரண்ட் டென்சிட்டினா என்ன இது வரைக்கும் ஓகேவாப்பா? இந்த ஃபஸ்ட்டு பாட்டு புரியுதா? சரி, இந்த ஃபைமர் இதோட முடியலப்பா, நான் அடுத்து சொல்ல போது சேர்த்து எழுதுறோம் கரண்ட் டென்சிட்டி. சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது கரண்ட் டென்சிட்டி. கரண்ட் டென்சிட்டி ஜேன்னு சொல்லுவோம். ஓகேவா? கரண்ட்னா ஐ. ஸோ கரண்ட் டென்சிட்டிங்கிறது ஜேப்பா. ஓகேவா? ஸோ கரண்ட் எப்படி டிஃபைன் பண்ணோம்னா, ஸோ கரண்ட் டென்சிட்டிங்கிறது ஜேங்கிறது கரண்ட் பர். ஓகேவா? கரண்ட் பர் யூனிட் ஏரியா க்ராஸ் செக்ஷன். கரண்ட் பர் ஸோ யூனிட் ஏரியா க்ராஸ் செக்ஷன். ஸோ கரண்ட் 2 மார்க் கேட்குற புக் பேக்கில் இது ஒரு அதிகமாக கேட்குற ஒரு 2 மார்க்குப்பா. ஸோ கரண்ட் டென்சிட்டி டிஃபைன்ட் அஸ் கரண்ட் பர் யூனிட் ஏரியா க்ராஸ் செக்ஷன். அப்போ இதுக்கு யூனிட் என்ன வரும்? ஸோ யூனிட்டுங்கிறது கரண்டோட யூனிட் வந்து ஆம்பியர் ஏன்னு சொல்லுவோம். கேபிட்டல் ஏரியா மீட்டர் ஸ்கொயர் பையில் இருக்கிறது மேலே கொண்டு போனால் ஆம்பியர் மீட்டர் பவர் -2. ஓகேவா? ஸோ அப்போ தான் நம்ம கரண்ட் டென்சிட்டி நம்ம சொல்கிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஸோ கரண்ட் டென்சிட்டி நம்ம ஐ கண்டுபிடிச்சிட்டோமா? ஐ நமக்கு என்னது? ஐ ஈக்குவல் டு என்ஏஇ பிடி இல்லையா? அப்போ கரண்ட்டுக்கு போல் என்ஏஇ பிடி சப்ஸ்டிட் பண்ணிக்க பை ஏரியா. ஸோ ஏரியா அடிச்சிடலாம். இப்போ என்ன கிடைக்கும்? ஜே ஈக்குவல் டு என்இபிடி. ஜே ஈக்குவல் டு என்இபிடி. ஸோ கரண்ட் டென்சிட்டியோட ஸோ இன்னொரு ஃபார்ம். ஓகே, இன்னொரு ஃபார்ம் நம்ம எழுதியிருக்கோம். வெக்டரில் சொல்லணும் அப்படின்னா வெக்டர் ஃபார்மில் ஜே வெக்டர் இஸ் ஈக்குவல் டு என்இபிடி வெக்டர். என்இபிடி வெக்டர் ஏன்னா இங்கே டெப்த் வெலாசிட்டி இருக்கு இல்லையா? ஸோ டெப்த் வெலாசிட்டி ஒரு வெக்டர் குவான்டிட்டி.
கரண்ட் ஸ்கேலார் பட் கரண்ட் டென்சிட்டி வெக்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கரண்ட் ஸ்கேலார் பட் கரண்ட் டென்சிட்டி வெக்டர். ஓகேவா? ஜே வெக்டர் ஈக்குவல் டு NE VD வெக்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த VD இருக்கு இல்லையா, லிஃப்ட் வெலாசிட்டி, VD is equal to VD equal to ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருப்போம். எங்கன்னா ஈக்குவேஷன் 2.4ல் இருக்கும். 2.4ல் ஸோ VD is equal to E tau by M into E. இது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருப்போம், அது இன்ட்ரோடக்ஷனில் வரும். ஸோ VD equal to E tau by M into E வெக்டர். ஓகேவா? வெக்டரில் சொன்னால் VD வெக்டர், இந்த E வெக்டர். சரி, இதை கொண்டு வந்து இந்த VDக்கு பதிலாக சப்ஸ்டிட்யூட் பண்ணால் J வெக்டர் ஈக்குவல் டு NE. ஸோ VDக்கு பதிலாக E tau by M. ஓகேவா? E வெக்டர். இப்போ என்னாகும், J வெக்டர் ஈக்குவல் டு E ஸ்கொயர் NE ஸ்கொயர் tau by M E வெக்டர். ஓகேவா? NE ஸ்கொயர் tau by M E வெக்டர். இந்த NE ஸ்கொயர் tau by M இருக்கு இல்லையா, இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா சிக்மா. நம்ம என்ன சொல்லுவோம், சிக்மா. சிக்மா ஈக்குவல் டு NE ஸ்கொயர் tau by M. சிக்மா ஈக்குவல் டு NE ஸ்கொயர் tau by M. சிக்மாங்கிறது நம்ம கண்டக்டிவிட்டி. சிக்மா பேர் என்னது, கண்டக்டிவிட்டிங்க. சிக்மா பேர் கண்டக்டிவிட்டி. வெக்டரில் மாற்றும் போதுப்பா, வெக்டர் ஃபார்முக்கு மாற்றும் போது என்ன பண்ணுவீங்க, இதில் இந்த VD is equal to E tau by M ன்னு போகிறோம்ல, இங்கே வந்து ஒரு மைனஸ் போடணும். ஸோ இந்த மைனஸ் எதுக்காகனா, இந்த நெகட்டிவ் சைன் எதுக்காகனா, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன பண்ணுவோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு அகெயின்ஸ்டாக தான் நம்ம எலக்ட்ரான்ஸ் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இருக்கும். இந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது. ஸோ இப்படி தான் VDங்கிற ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட எலக்ட்ரான் மூவ் ஆகுதுன்னா நம்ம கொடுக்குற எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குல்ல, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அகெயின்ஸ்டாக மூவ் ஆகும். இந்த குறிக்கிறதுக்காக ஒரு நெகட்டிவ் சைன் இருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம இந்த VDக்கு போல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது ஒரு நெகட்டிவ் சைன். ஓகேவா? ஒரு நெகட்டிவ் சைன் நம்ம புட் பண்ணிக்க. சரியா? நம்ம மேக்னெட்டிக்கில் எழுதும்போது ஓகேவா, அப்போ J ஈக்குவல் டு J வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சிக்மா E வெக்டர். இங்கே இந்த நெகட்டிவ் சைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் டென்சிட்டியும் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் அது சேம் டைரக்ஷன். கன்வென்ஷன் டேக்கன் அஸ் பாசிட்டிவ். ஓகேவா? ஸோ கன்வென்ஷனாக நம்ம ஃபாலோ பண்ணுறது, இந்த கரண்ட் டென்சிட்டியும் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்கும், உனக்கு டைரக்ஷன் ஆஃப் சேம் டைரக்ஷனாக இருக்கும். இந்த கரண்ட் டென்சிட்டிங்கிறது இந்த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட்லேயே இருக்கும். அப்புறம் நம்ம டேக்கன் அஸ் பாசிட்டிவ். ஓகேவா? என்ன பண்ணுறோம், நம்ம இந்த ஈக்குவேஷனை பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். ஏன் பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம், இந்த கரண்ட் டென்சிட்டிங்கிறது எந்த டைரக்ஷன் இருக்கும், டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன்லேயே இருக்கிறதுனால இது ஒரு கான்ஸ்டன்ட் தான். ஓகே, அப்புறம் பண்ண டேர்ம் நம்ம இதை நம்ம ஃபுல்லாகவே பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கலாம். J ஈக்குவல் டு சிக்மா E. ஓகேவா? வேறு சிக்மா நம்ம இருக்கிறது NE ஸ்கொயர் tau by M. சிக்மா நம்ம என்ன சொல்லுவோம், கண்டக்டிவிட்டி. இந்த J ஈக்குவல் டு சிக்மா E இருக்கு இல்லையா, இதை நம்ம சொல்கிறோம் மைக்ராஸ்கோபிக் மாடல் ஆஃப் ஓம்ஸ் லா, மைக்ராஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா. அப்போ இந்த கண்டக்டிவிட்டி இருக்கு இல்லையா, இந்த கண்டக்டிவிட்டிக்கு இன்வர்ஸ் எடுத்தால் அதை நம்ம ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்லுவோம். அப்போ ரெசிஸ்டிவிட்டி ரோ ஈக்குவல் டு 1/σ. சொல்லுது புரியுதாப்பா? இந்த கண்டக்டிவிட்டிக்கு இன்வர்ஸ் ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா அதை நம்ம ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ 1/ρ இப்போ என்ன கிடைக்கும், ரெசிஸ்டிவிட்டிங்கிறது அந்த கண்டக்டரோட ரெசிஸ்டிவிட்டிங்கிறது M/, இது எப்படி மேலே கூட கீழே வந்துடும், M/NE ஸ்கொயர் டவுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த நம்ம எடுத்து இந்த கண்டக்டரோட ரெசிஸ்டிவிட்டி, இது கண்டக்டிவிட்டி. ஸோ இந்த J ஈக்குவல் டு சிக்மா E இருக்கு இல்லையா, J ஈக்குவல் டு சிக்மா E இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், மைக்ராஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லான்னு சொல்கிறோம். ஓகேவாப்பா? ஸோ இந்த 5 மார்க்ஸ் புரியுதானே பாருங்கப்பா. ஒரு முறைக்கு 2 முறை இந்த வீடியோவை ரிப்ளை பண்ணி பாருங்கப்பா. தேங்க்யூ.